மிருகம்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கும், நம்ம வெளியில் இருப்போம், குச்சி வச்சு ஆடிட்டு வந்துடுவோம். அப்படி தானே? இப்போ எப்படி மாறிடுச்சு? நம்மளை கூண்டு வண்டியில் இட்டு போகிறான், சிங்கம் உலாத்துது, மாறி போச்சு. ஒரு காலத்தில் குளிக்கிற சோப்புக்கு லேடிஸை போடுவான் விளம்பரத்தில், சரியா? கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, அதெல்லாம் வந்து ஜென்ஸை போடுவான் அட்வர்டைஸ்மெண்ட்டில். சாருக்கு தெரியும், சாமிநாதன் சாருக்கு. இப்போ மாறிடுச்சு. என்னன்னா பைக் ஓட்டுறது எல்லாம் லேடிஸை காமிக்கிறான் சார். ஹெல்மெட் இல்லாமல் ட்ருன்னு போகுது, அப்படி முடி பறக்குது, பைக் வாங்க சொல்கிறான், ஸ்கூட்டியா. ஜென்ஸுக்கு என்ன பண்ணிட்டான், வீடு வீடாக போயிட்டு உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்கான்னு கேட்குறான். அது மட்டும் போட்டால் பத்தாது, இதுவும் போடு அப்படின்றான். அப்போ அவன் என்ன பண்ணிட்டான், யாருக்கு எந்தன்னு முடிவு பண்ணிட்டான். வீட்டில் யார் யார் எந்த வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை மாற்றுறான். இல்லை, அவன் பேரில் தப்பு இல்லை சார். சார், குரு சிஷ்ய பாவம் போயிடுச்சு. இந்த நாட்டுடைய தாரக மந்திரம் குரு சிஷ்ய பாவம். பள்ளிக்கூடத்தை விடுங்க சார், பள்ளிக்கூடம், கல்லூரி, எதுவாக எங்கே இருந்தாலும் ஆஃபீஸு, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ், குரு சிஷ்ய பாவம் இருந்துச்சு. ஒருத்தன் குரூப் 4 எழுதிட்டு படிச்சுவேன், குரூப் 4 எழுதுறான், பாஸ் பண்ணுறான், கவர்மெண்ட் ஆஃபீஸில் சேர்றான், சாதாரண அசிஸ்டண்ட்டு. அவனுக்கு யார் தெரியுமா குரு, யார் தெரியுமா கடவுளே? செக்ஷன் ஆஃபீஸர். அண்ணான்னு கூப்பிடுவான், ஐயான்னு கூப்பிடுவான். செக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட வேலை கற்றுப்பான், செக்ஷன் ஆஃபீஸரை குருவான்னு நினைப்பான். சார், செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகும்போது சார் ஒரு 40-50 பேர் அந்த 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 இதில் ஆஃபீஸில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போவாங்க சார். அவரோட அந்த மரியாதை இருந்தது. இந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே லேடிஸ் புத்திசாலிங்க சார். இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற லேடிஸ்லாம் பயங்கர ஷார்ப்பு, தெரியுமா? தப்பு பண்ணுவாங்க சார், தெளிவாக தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணிவிட்டு திட்டுவாங்களேன்னு திட்டுறதுக்கு முன்னால் அவங்களே அழுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஆம்பளைங்க அப்படி இல்லை, தப்பு பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சிடும், எப்படின்னு திட்டுவாங்க போகிறோம் இல்லை, இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிடுவோம். லேடிஸ் அப்படி இல்லைங்க. என் செக்ரட்டரி இருக்குது, தப்பு பண்ணிச்சுன்னா ஒவ்வொன்றும் அழுவோம். அழுவுற லேடியை போய் எப்படிங்க திட்டுவீங்க? இல்லை, சரி சரி விட்டு அழுவாத, இனிமேல் அது மாதிரி பண்ணக்கூடாது, இப்படியே சொல்லின்னு இருந்தேன். ஒரு நாள் அது பண்ண திட்டில் எனக்கு மெமோ வர மாதிரி ஆயிடுச்சு. டென்ஷன் ஆகிட்டேன். போனேன், வழக்கம் போல் அழுதுருந்தது. பேசாமல் எழுதி கொடுத்துட்டு போயிடுமா, நீ எல்லாம் இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு அந்த திட்டாத நாட்கள் எல்லாம் சேர்த்து வச்சு, அது முதல் நாள் வேறு சண்டை வேறு வீட்டில் எனக்கு, அதனால் எல்லாத்தையும் சேர்த்து விடுன்னு விட்டேன். சார், அது வரையும் சாதாரணமாக அழுதுன்னு இருந்தம்மா, நான் இது மாதிரி திட்டினோன்னு என்ன ஆயிடுச்சு சார், முந்தானி எடுத்து வாயில் வச்சுக்கின்னு ஓன்னு அழுதுன்னு ரூமை விட்டு வெளில ஓடுது. வெளியில் போய் பார்க்குறேன், ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுங்க எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. போன லேடி அடுத்த நாள் வரல, பயந்துட்டேன், தூங்கவே இல்லை சார் நைட்டெல்லாம். அடுத்த நாள் வரல அது வேலைக்கு. அதுக்கு அடுத்த நாள் போனால் அவங்க ஹஸ்பண்டை கூட்டின்னு வந்துடுச்சு. அவன் இருக்கிறான் 6 அடிக்கு, ஜிம்முக்கு போவான் போல இருக்குது. அவன் உள்ளே வந்துங்க, என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா. நான் அப்படியே பம்மிட்டேன், ஏன்னா அடிச்சிட கச்சிடா போகிறானே. ஏன்னா டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது, அப்படி அடிக்கணும்னு அவன் முடிவு பண்ணால் நம்ம ஜிஎம்மையும் வலிச்சு விட்டுடலாம், ஏன்னா அந்தால நம்ம தனியாக அடிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், சார் இல்லை சார், ஜிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் என்ன. அவன் சொன்னான் சார், ஆனாலும் கூட அவன் கண்ணில் பார்க்குறேன், அதில் ஒரு ஆனந்தம் தெரியுது. என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல, நீயாவது திட்டு. புரிஞ்சுக்கினேன், ஒரு ஆம்பளை கஷ்டம் ஆம்பளைக்கு தானே சார் தெரியும். புரிஞ்சிச்சு, எல்லாம் மாறி போச்சு.